வணக்கம். மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்பொழுது சிந்தனையை நிறுத்திவிடுங்கள் என்கிறார் மாவீரன் நெப்போலியன் அவர்கள். இன்று இந்த சிந்தனையோடு நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் புலனறிவின் வெளிப்பாடுகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடையே சகோதரர் பிரம்மாகுமார், டாக்டர் B.K. பாண்டிமணி அவர்கள் இணைந்துள்ளார்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். மேலும் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையில் இயக்குநராக இருக்கிறார். யோகாவில் PhD பட்டம் பெற்றவர். நேயர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், எண்ணங்களின் சுழற்சியில் ஐடென்டிட்டி சொல்கிறோம், அதுக்கப்புறம் புலனறிவுன்னு சொல்கிறோம். அடையாளம், புலனறிவு, நடத்தைகள் மற்றும் நிறைவேற்றுதல், இந்த 4 பற்றி நாம் பார்த்தோம். இதில் புலனறிவு என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? புலனறிவு என்பது என்ன, கூறுங்களேன். நிச்சயமாக. அதாவது இதில் 4 விஷயங்கள் இருக்கின்றன. எதை பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம். இது முதல். இது இரண்டாவது, யாரை பார்க்கிறோம், யாரை கேட்கிறோம், யாரை உணர்கிறோம். இது இரண்டாவது. மூன்றாவது, எப்படி பார்க்கிறோம், எப்படி கேட்கிறோம், எப்படி உணர்கிறோம். நான்காவது, எப்பொழுது பார்க்கிறோம், எப்பொழுது கேட்கிறோம், எப்பொழுது உணர்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிறரையோ அல்லது சூழ்நிலையையோ நாம் பார்க்கின்றோம் என்றால் எதனுடைய ஆதாரத்தில் பார்க்கின்றோம், கேட்கின்றோம் என்றால் கூட எதனுடைய ஆதாரத்தில் கேட்கின்றோம், உணர்கின்றோம் என்றால் கூட எதனுடைய ஆதாரத்தில் உணர்கின்றோம். இது எல்லாமே நம்மை பொறுத்துதான் இருக்கின்றது. அப்படி என்றால் புலனறிவு என்பது எதை, யாரை, எப்படி, எப்பொழுது பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம் என்பதாகும். நிச்சயமாக. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எது எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம பார்க்கறது இல்லை. எதை எப்படி கேட்கணுமோ அதை அப்படியே நம்ம கேட்கறது இல்லை. எதை எப்படி உணரணுமோ அதை அப்படியே நம்ம உணர்வதில்லை. நமக்கு ஏற்ப அதை மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம். நாம் எவ்வாறு இருக்கின்றோமோ அவ்வாறே நாம் பார்க்கின்றோம். நாம் எந்த மனநிலையில் இருக்கின்றோமோ அவ்வாறே நாம் உணர்கின்றோம். ஆகவே எனக்கு இது ஒரு கதை ஞாபகத்தில் வருகின்றது. ஒரு விடுதியில் ஒரு சன்னியாசியும் ஒரு மந்திரியும் தங்கியிருக்கிறாங்க. அன்று இரவு தூக்கத்திற்கு பிறகு காலையில் இருவரும் சந்தித்து கொள்ளும்போது அந்த மந்திரி சன்னியாசியிடம் கேட்கின்றார், இரவு நீங்கள் நன்றாக உறங்கினீர்களா என்று. அவர் கூறினார், மிகவும் நன்றாக இருந்தது உறக்கம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அடுத்து அவர் கேட்டார், நீங்கள் எப்படி உறங்கினீர்கள் என்று கேட்டார். என்னை எங்கே இந்த நாய்கள் உறங்க விட்டது, அதுங்க என்ன சதி பண்ணிச்சோ தெரியல, என்ன என் மேலே திட்டம் போட்டுச்சுங்களோ தெரியல, இரவு பூரா கொலைன்னு கொலைச்சி சத்தத்தை எழுப்பி என்னை தூக்கத்தை முழுசுமாக கெடுத்துருச்சு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இன்னைக்கு நான் மறுபடியும் இங்கே தான் தங்கணும்னா என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஒரு நாள் என்னுடைய தூக்கம் போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கும் தொடர்ந்து போச்சுன்னா நான் ரொம்ப பாதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்றேன். புலம்புறாரு நினைக்கிறேன். ஆமா. அந்த நேரத்துல தான் அந்த சன்னியாசி அவர்கிட்ட சொல்றாரு, ஒரு விஷயத்தை நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும். அதாவது அந்த தெரு நாய்கள் உங்களுக்கு எதிராக எந்த சதியும் பண்ணல, எந்த திட்டமும் போட்டு கத்தல. தெருநாயனுடைய இயல்பு என்னன்னா, இரவுல விழித்திருந்து கொலைக்கிறது. அது அதனுடைய இயல்பான தன்மையை வெளிப்படுத்தியது. அதுக்கு தெரியாது இந்த விடுதியில யாரு தங்கியிருக்காங்க, எப்ப தங்குவாங்க, அவங்களுக்கு நம்ம இடையூறா இருப்போம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு எந்த கணக்குமே தெரியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல அதனுடைய இயல்புல நடக்கின்றன என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த மந்திரி நன்றாக உறங்குகிறார், இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகின்றார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க பேசினாலும் கூட நம்ம கேட்கும் பொழுதே இவர்கள் நம்மளுடைய
மரியாதையை குறைக்கின்றார்களோ ம், அல்லது நமக்கு எதிரிடையாக ஏதாவது காரியங்களை செய்கின்றார்களோ ம், என்று பல்வேறு விதமான சந்தேகத்தினுடைய காரணத்தினால் கூட ம். நம்மளுடைய பார்வையானது வேறுபடுகின்றது. நாமளே அசியூம் பண்ணிடுறோம். ஆமா, இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்க்குறோம்னாலும் ம், எதை பார்க்குறோம், யாரை பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம், எப்போது பார்க்குறோங்கிறது ம், நம்மளுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கின்றது. ம், அதாவது கண்ணோட்டம் இல்லாதவங்க கண்ணை புண்ணுன்னு சொல்லி நம்மளை வள்ளுவர் கூறுகின்றார். ம், அது எவ்வளவு முக்கியமானது பாருங்க. ம், கண்ணு தான் பார்க்கின்றது, அது காட்சிகளை பார்க்கின்றது. ஆனால் அதை எப்படி பார்க்கின்றோம் என்பது நம்மளுடைய சாய்ஸாக தான் இருக்கு. ம், அதனால தான் பார்த்தீங்கன்னா, நேர்மறையான எண்ணம் கொண்டவர்கள், நேர்மறையான இந்த முக்கியமாக நம்மளுடைய மனப்பாங்கு கண்ணோட்டம் உடையவர்கள் ம், எதை பார்த்தாலும் அவங்களுக்கு பாசிட்டிவாக தெரியுது. நெகட்டிவ்ல கூட அவங்க பாசிட்டிவை தான் பார்க்கின்றார்கள், ம், பார்க்க முடிகின்றது. ஆகவே நாம் பார்ப்பது, கேட்பது மற்றும் உணர்வது ம். அது நம்மளுடைய ஐடென்டிட்டியினுடைய ஆதாரத்தில் இருக்கின்றது, நம்மளுடைய எண்ணங்களுடைய ஆதாரத்தில் இருக்கின்றது என்பது ம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புலனறிவு எப்படி வெளிப்படுகிறது, எந்தெந்த வகைகளில் வெளிப்படுகிறது என்பதை கூற முடியுமா? நிச்சயமாக. ஏன்னா இதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ம், அது எவ்வாறாக பலன்களை கொடுக்கின்றது ம். என்று நாம் சொல்லலாம், ம், ம், இல்லை அது எப்படி வெளிப்படுகின்றது என்று கூட சொல்லலாம். ம், ம், முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களாக வெளிப்படுகிறது. நம்மளுடைய புலனறிவானது எண்ணங்களாக வெளிப்படுகின்றது. ம், ம், ம். இரண்டாவது நம்மளுடைய மனப்பாங்குகளாக வெளிப்படுகின்றது. மூன்றாவது நம்மளுடைய நடத்தைகளாக வெளிப்படுகின்றது. நாம் நடக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புலனறிவாகத்தான் இருக்கின்றது. ம், ம். அதை விட முக்கியமான நான்காவது நம்மளுடைய செயல்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த புலனறிவினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்னு சொல்றாங்களே, உடல் அசைவு மொழி, அது கூட நம்மளுடைய புலனறிவினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கு. அதுக்கு தொடர்பு இருக்கு. ஆமா, அதை விட இன்னொன்று முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகின்ற மொழி. ஏன்னா இந்த கம்யூனிகேஷன்ல தொடர்பாற்றல முக்கியமான பங்கு வகிப்பதே இந்த மொழி தான். இந்த மொழிக்காக உயிரே கூட கொடுக்கறாங்க. இந்த மொழியானது ஒரு அடையாளத்தையே கொண்டு வந்து விடுகின்றது. நான் இந்த மொழியை பேசுபவன் என்கும் போது அந்த மொழியை பேசுபவருடன் அவர் மிக இணக்கத்தில் வருங்கி விடுகின்றார், நெருக்கத்தில் வந்து விடுகின்றார். எப்படி இந்த நாட்டை சேர்ந்தவர் என்பவர் ஒரு பற்று இருக்கின்றதோ அதை விட அதிகமான பற்று இந்த மொழி பற்றாக இருக்கின்றது. அதனால்தான் பார்த்தீங்கன்னா இந்த மொழிக்கு கூட ஆதாரமாக இருப்பது நம்மளுடைய புலனறிவு தான். இப்போ ஒரு விஷயத்தை நாம கிரகிக்கின்றோம், கிரகித்து அதை நாம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் போது அந்த மொழியை நாம் ஆதாரமாக கொள்ளுகின்றோம். மொழியின்றி நம்மளால கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஆக இன்னைக்கு நாம மனிதர்கள், அதாவது ஆத்மாக்கள், உயிர், நம்மளுடைய உறவு முறைகளுக்கு ஆதாரமாக இருப்பதே இந்த தொடர்பாற்றல் தான். இந்த தொடர்பாற்றலுக்கு ஆதாரமாக இருப்பது நம்மளுடைய மொழி தான். அதனால்தான் மொழி தெரியாதவங்ககிட்ட நாம எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் வைத்துக்கொள்ள முடிவதில்லை, கம்யூனிகேஷனை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடிவதில்லை. அதனால மொழி முக்கியமான பங்காற்றுகின்றது. இந்த மொழியை கூட கொடுப்பது நம்மளுடைய புலனறிவு தான். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, முத்திரையிடுறது. ஆமா, இவங்கன்னா இப்படிதான், இதுனா இப்படிதான், அதுனா அப்படிதான் என்று ஒரு முத்திரையிட்டு கொள்ளுவாங்க. அப்படி முத்திரையிடுறவங்க பாத்தீங்கன்னாக்கா அதை எப்படியோ அதை அப்படியே அவங்களால உண்மையா பார்க்க முடியுது. அது ஒரு முக்கியமான விஷயமாகும். ஏற்கனவே அவங்க ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க, இது இப்படிதான் இருக்கும், இது இப்படி, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணதுனால அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. இதுல பாருங்க மனநிலை எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு. இப்ப என்னால முடியும்னு நான் நம்புனேன்னா தான் அந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியும். இதற்கு ஒரு நிகழ்ச்சியை நான் இங்க சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பெரும் செல்வந்தர் நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு லாஸ் ஆயிடுது திடீர்னு, ஏதோ சில காரணங்களால. மனம் உடைந்து அவர் ஒரு பூங்கால உட்கார்றாரு மாலை நேரத்துல. ரொம்ப கவலையில இருக்கிறார். என்னடா இவ்வளவு நம்ம முயற்சி பண்ணி இவ்வளவு பெரிய லாஸ் வந்துருச்சு, இதை எப்படி ஈடு செய்ய போறோமோ தெரியலையே, நாம இதுக்காக என்ன பண்றது அப்படின்னு ஒரு கவலையில உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு பக்கத்துல ஒருத்தர் வயதானவர் உட்கார்றாரு. உட்கார்றவர் இவரை பார்த்து கேட்கிறார், ஏன்பா ரொம்ப கவலையா இருக்க அப்படின்னு கேட்கிறார்.
இல்லை நான் என்னுடைய தொழிலில் ஒரு 50 கோடி ரூபாவை நஷ்டம் அடைஞ்சிட்டேன், அதனால அது அப்படிங்கிற. உடனே அவர் சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு 50 கோடி என்ன 500 கோடி தரேன், 10 மடங்கு கூட கொடுக்குறாரு. ஆமா, நான் செக்கு கொடுக்குறேன், இதை நீ பயன்படுத்திக்கொள்ள அப்படின்னு சொல்ற. உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாரு, அந்த ஊர்ல பெரிய செல்வந்தர்கள்ல ஒருத்தர் பேரை சொல்றார். உடனே இவர் ரொம்ப பவ்யமாக சரி என்று கூறுகிறார். உடனே ஒரு செக் புக் எடுத்தாரு, 500 கோடின்னு எழுதினாரு, கையெழுத்தை போட்டு கிழிச்சு இவர் கையில கொடுத்துட்டு அவர் மட்டும் ஏஞ்சி போயிட்டே இருக்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே இவர் அதை எடுத்துக்கு போறாரு. போனோடனே இவர் சிந்திச்சு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு தோணுகின்றது, நமக்கு தேவை 50 கோடி தான், ஆனால் இவன் நமக்கு 500 கோடி கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த செக்கை நான் பயன்படுத்த மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் உடனே ஒரு கூட்டத்தை கூட்டுகிறேன்னு அவருக்கு வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டுறாரு. கூட்டி அவங்ககிட்ட சொல்கிறாரு, நாம் ஏதோ ஒரு காரணத்தினால இவ்வளோ நஷ்டத்தை இப்போ நாம் எதிர்நோக்கின், ஆனால் இந்த நஷ்டத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கு என்னிடம் பணம் இருக்கின்றது போதுமான அளவு, ஆனாலும் இதற்கான காரணத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும், அந்த காரணத்துக்கு நிவாரணத்தை நான் செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் அவர் வேண்டுகிறார். அங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைக்கின்றார்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த பூங்கால அவர் செக்கு கொடுத்த உடனே என்ன சொன்னார்னா, இவர்கிட்ட இதே 1 ஆண்டுகள் கழித்து இதே நாள் நான் இங்க வருவேன், அப்ப எனக்கு அந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும்னு சொன்னார். இப்ப இவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லாருடைய ஒத்துழைப்பையும் பெற்று அதுக்கான காரண காரியங்களை கண்டுபிடிச்சிடுறார், அதை நிவர்த்தியும் பண்ணிடுறார். 1 வருடம் ஆகிவிடுகின்றது. அப்ப அவருடைய கணக்கை பார்க்கின்ற 505 கோடி ரூபாய்க்கு லாபம் வீட்டு. இவருக்கு ஒரே சந்தோஷம். சரி, அவர் போய் பார்த்து திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு. ஏன்னா பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் வாங்கின செக்கை அப்படியே வச்சிருக்கார், அவர் பயன்படுத்தவே இல்லை. அந்த செக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டார். போய் அங்கே உட்கார்ந்து இருக்கின்றார். ஒரு அரை மணி நேரம் ஆகிவிட்டது, அந்த பெரியவர் வரவில்லை. ஏன்னா வரவே இல்லைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பனிமூட்டம் ஆகிவிடுகின்றார். அப்போ தூரத்தில் பார்க்கின்றார், அந்த வயதானவர் அவர் கூட ஒரு பெண்மணி 2 பேரும் நடந்து வரார். சரி வரட்டும்னு இவர் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். கொஞ்ச தூரம் பக்கத்துல இருந்தான்னு பார்த்தா அந்த பெரியவரை காணும், இந்த அம்மா மட்டும் வர்றார். உடனே இவர் ரொம்ப ஆவலா கேட்கிறார், அந்த பெரியவர் எங்க, அவர் நீங்க வரலையா, கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்கிறார். உடனே ஏன், எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். உடனே இவர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஏன்னா அவருக்கு நான் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ அவங்க உடனே கேட்குறாங்க, ஏன் அவர் உங்களுக்கு ஏதாவது செக்கு கொடுத்தாரா? ஆமா அப்படின்னு சொல்ல. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க அதை ஒன்றும் தவறுதலா எடுத்துக்காதீங்க, அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர், யாரா இருந்தாலும் அவர் செக்கு கொடுத்துருவாரு, அவருடைய பழைய செக்கு புக்கிலேருந்து அதுல எந்த பணமும் இருக்காது, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டிருந்தால் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அந்த செக்கு உண்மையிலே அதற்கான மதிப்பு உள்ளதாக இல்லை, மதிப்பிழந்ததாக இருந்திருக்கின்றது. ஆனாலும் இவருடைய தன்னம்பிக்கையானது நம்மால் வெற்றி பெற முடியும் என்று அவர் எந்த அளவு நம்மை நம்பினாரோ அதற்கேற்ப அவருடைய செயலாற்றி அதில் வெற்றியையும் பெற்றுவிட்டார். ஆக நம்மை நாம் நம்ப வேண்டும், இந்த நம்பிக்கையை நமது மனதில் நாம் ஏற்ற வேண்டும், அப்பொழுதுதான் அதற்கேற்ப அது செயல்படுகின்றது. இது கூட புலனறிவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. நிச்சயமாக. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எதை பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம், எப்படி கேட்கிறோங்கிறது கூட நம்மளுடைய மனப்பாங்கை பொறுத்து தான் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறவு முறைகள்ல வெற்றியை நாம அடைவதற்கு இந்த சுமூகமான உறவு முறைக்கு முக்கியமாக இருப்பது நம்மளுடைய கண்ணோட்டம் தான். ஆக நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய கண்ணோட்டம், அதாவது மனப்பாங்கு, நம்மளுடைய புலனறிவு, இது எல்லாமே ஒரு பங்கு அளிக்கின்றது. இவை அனைத்தினுடைய சேர்க்கை தான் நம்மளுடைய உறவு முறைகளை வெற்றியை நமக்கு அளிக்கின்றது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வேலையை நீங்க செய்யணும்னா அதற்கான அறிவு உங்களுக்கு 35% இருந்தா போதுமானது. ஆனா வெற்றி அடைய வேண்டும் என்றால் 65% இன்டர்பர்சனல் ஸ்கில் தேவையாக இருக்கின்றது என்று கூறுகிறார். ஆக இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் எங்கிருந்து நாம பெறுகின்றோம் என்றால் நம்மளுடைய புலனறிவு மூலமாகத்தான்.
ஆக புலனறிவு என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது. ஆக இந்த புலனறிவை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமானால் நாம் ஆன்மீகத்தினுடைய ஆதாரத்தில் நம்மளுடைய ஐடென்டிட்டியை சரி பண்ண வேண்டியிருக்கின்றது. ஏன்னா அதுதான் ஆதாரமாக இருக்கின்றது. புலனறிவின் வெளிப்பாடுகளாக முதல்ல சொன்னது அடையாளம், அதுக்கப்புறம் நம்மளுடைய மனப்பாங்கு அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய நடத்தைகள்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்கள்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உடல் அசைவு மொழியும் காரணமாக இருக்கிறது, மொழி கூட ஒரு காரணமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்கிற முத்திரையிடுதல், அப்புறம் செல்ஃப் டாக்னு சொன்னீங்க, அதாவது சுயமாக உரையாடுதல் என்பது. அதை பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக. இந்த முக்கியமான விஷயம் இந்த செல்ஃப் டாக் தான். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மனம் என்பது குரங்கு அல்ல, அது ஒரு குழந்தை. ஆமாம். அப்போ அந்த குழந்தைக்கு நாம் புரிய வைக்கிறதுக்கு முறை நமக்கு தெரியணும். குழந்தை என்றாலே புரிந்து கொள்ள முடியாதது. ஆக தர்க்க ரீதியாக ரேஷனல் திங்கிங் மூலமா அதுக்கு எதையுமே புரிய வைக்க முடியாது. அப்போ அதை நம்ம புரிய வைப்பதற்கு என்ன பண்ணுறோம், ஒரு டெக்னிக் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது நாம் சொல்கிறத பாசிட்டிவாக சொல்லணும், ரெப்பிட்டேட்டிவாக சொல்லணும், உணர்வோட சொல்லணும். இதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மனதை தனக்குள்ளே உரையாடி கொள்ள வேண்டும். இது பாசிபிள் எப்பன்னா மனித மனதிற்கு மட்டும்தான் உண்டு. நமக்கு மட்டும்தான் இந்த ஒரு வரப்பிரசாதம் கிடைத்திருக்கின்றது. நமக்கு நாமே உரையாடி கொள்ள வேண்டும். அப்படி உரையாடி கொள்ளும் பொழுதுதான் நாம் நேர்மறை உணர்வு உள்ளவர்களாகவும், நேர்மறை கண்ணோட்டம் உள்ளவர்களாகவும், நேர்மறையான எண்ணங்களை உடையவர்களாகவும் ஆக முடியும். ஏன் இதுல முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, செல்ஃப் டாக் தான் நம்மளை வெற்றி அடைவதற்கு வழிவகுக்கவும் செய்கிறது, தோல்வி அடைவதற்கு காரணமாகவும் ஆகிவிடுகின்றது. செல்ஃப் டாக்கை ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம கையாளணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செல்ஃப் டாக் அப்படிங்கிறது ஜென்ரலாக வேறு மாதிரி இருந்து அது எதிர்மறையானதாக இருந்தது அப்படின்னா, அந்த செல்ஃப் டாக் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹலூசினேஷன் சொல்கிறாங்க, ஒரு இல்யூஷனோட இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது ஒரு நோயாக கூட சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் நேர்மறையானதற்கு இந்த செல்ஃப் டாக் அவசியம்னு சொல்கிறீங்க. இதை கொஞ்சம் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிய வச்சா நல்லா. இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விஷுவலைசேஷன் ஒன்று பார்த்து பாருங்க, மனத்தோற்றம். அந்த மனத்தோற்றத்தை உருவாக்குவதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த செல்ஃப் டாக் தான். இந்த செல்ஃப் டாக் மூலமா நம்ம பாசிட்டிவ் மனத்தோற்றத்தை உருவாக்க முடியும். அந்த பாசிட்டிவ் மனத்தோற்றத்தை உருவாக்கும் போது நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துடுது. ஆக அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நாம பெறுவதற்கு, அந்த மனத்தோற்றத்தை உருவாக்குவதற்கு கூட இந்த செல்ஃப் டாக்கும் முக்கியமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் டாக்ல இறைவன்கிட்ட நீங்க பேசும்பொழுது என்ன பலனை பெறுகின்றீர்களோ, ஏன்னா பக்தி என்று என்னன்னு சொல்றோம்னா இறைவனிடம் நாம் வேண்டுவது, அவ்வளவுதான். ஆனா மெடிடேஷன் என்னன்னா இறைவன் நம்மிடம் பேசுவது. இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இதே மாதிரி நமக்கு நாமே பேசிக்கொள்கின்றோம். செல்ஃப் டாக் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக நம்மளுடைய உள்ளார்ந்த சக்திகளை நாம் வெளிப்படுத்த முடிகின்றது. நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய தகுதிகள் என்ன, நம்மளுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, நம்மளுடைய சிறப்பு தன்மைகள் என்ன, இது எல்லாவற்றையும் நாம் வெளிப்படுத்துவதற்கு இந்த செல்ஃப் டாக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. ஆனால் இந்த செல்ஃப் டாக் கூட எதனுடைய ஆதாரத்தில் வருகின்றது, நம்மளுடைய புலனறிவின் ஆதாரத்தில் தான் வருகின்றது. ஆனால் தான் புலனறிவுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அதை நம்ம பாசிட்டிவா வருவதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அது எப்போ முடியும்னா, நாம எப்படி செயலாற்றுகின்றோம். நான் என்று கூறுவது ஆத்மாவை, உயிரை குறிக்கின்றது. ஆக நாம பிசிக்கலா என்ன ஆக்ஷன் பண்றோம், ஆக்டிவிட்டிஸ் பண்றோங்கிறத ஈஸியாக சொல்லிடுறோம். நீங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, உடனே என்ன சொல்கிறாங்க, நான் ஏந்திரிக்கிறேன், பல்லு விளக்குறேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், வேலை பார்க்குறேன், சாயந்தரம் வாக்கிங் போகிறேன், ஈவினிங் படுக்கிறேன், தூங்குறேன், அவ்வளோதான் சொல்கிறேன். ஆனால் இது மட்டுமா நம்ம செய்கிறோம்? நம்ம நினைக்கிறது இல்லையா? கண்டிப்பாக. நம்ம பேசுறது இல்லையா? நம்ம கற்பனை பண்ணுறது இல்லையா? நம்ம டெசிஷன் எடுக்கிறது இல்லையா? இதுவும் செயல்கள் தானே. ஆனால் அது என்ன, மென்டல் ஆக்ஷன்ஸ். ஆக பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் வேற, மென்டல் ஆக்ஷன்ஸ் வேற. ஆனா நம்ம எப்ப நம்ம பிசிக்கல் ஐடென்டிட்டி பண்ணிக்கிறோமோ, தேகம்னு நினைக்கிறோமோ, அந்த ஆக்ஷனை பத்தி சொல்றோம். நம்ம ஆத்மா என்று நினைச்சால்தான் நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு வரும். மென்டல் ஆக்டிவிட்டிஸ் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நாம் அதை அதிகமாக கவனம் கொடுத்து சொல்றது இல்லை. ஆனா
அதுதான் நம்ம பிசிக்கலா ஆக்ட் பண்ண வைக்குது. ஆமாம். ஆக நாம ஒன்றை சிறப்பாக பெற வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் அதற்கான செயலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கான எண்ணங்களை நாம் படைக்க வேண்டி இருக்கின்றது. அந்த படைப்பின் ரகசியமே இங்குதான் இருக்கு. ஆக சூக்ஷ்மத்தில் இருந்துதான் நாம் ஸ்தூலத்தில் வருகின்றோம். ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம், இப்ப இந்த காலகட்டத்துல இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்துல வந்த காரணத்தினால நாம இந்த உடல் உணர்வுல வந்துவிட்ட காரணத்தினால நம்மை நாம் உடலாக மனிதனாக நினைக்கின்ற காரணத்தினால்தான் அனைத்து தீய குணங்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் நாம் அடிமையாயிட்டோம். நம்மளுடைய இந்த புலனறிவு கூட தவறானதாக ஆகிவிட்டது. அதை நேச்சர் நினைச்சிடுறோம். ஆமா, அதுதான் என்னுடைய நேச்சர் நினைக்கிறோம். ஆனா எனது என்பது எதை குறிக்கின்றது, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இது எதை குறிக்கின்றது என்பதை நாம் சரியாம புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இன்னைக்கு உலகத்துல எல்லா பிரச்சனைகளும் இருக்கின்றன. ஆக உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும், அது தனி மனித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏன் உலகத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் ஆன்மீகம். நமது ஆன்மீகத்தை நமது வாழ்க்கையோடு இணைத்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் ராஜயோகம் வழிவகை செய்கின்றோம். நாம நம்மளுடைய பொறுப்புகள்லேருந்து விடுபட வேண்டிய அவசியம் இல்லை, கடமையிலேருந்து நாம் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம குடும்ப வாழ்க்கையிலேருந்து தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப வாழ்க்கையில தான் இருக்கணும், நம்மளுடைய கடமைகளை செய்யணும், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட தாமரை இலை தண்ணீர் போல நாம விடுபட்டவராக செயல்களை செய்யும் போது, அதாவது கர்ம யோகியாக நாம செயல் செய்யும் போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுகிறது, நம்மளுடைய எண்ணங்கள் மாறுகிறது, நம்மளுடைய உணர்வுகள் மாறுகிறது, நம்மளுடைய மனப்பாங்கு மாறுகிறது, நம்மளுடைய நடத்தைகள் மாறுகிறது. நாம் எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த லட்சியத்தை நாம் உறுதியாக அடைந்து விடுகின்றோம். பிரதர், இன்று நாம் புலனறிவு என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இதில் புலனறிவு என்பது நான் எதை எப்படி யாரை எப்பொழுது கேட்கிறேன், பார்க்கிறேன், உணர்கிறேன் என்பதாக கூறினீர்கள். இந்த புலனறிவு எப்படி வெளிப்படுகிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது அது எண்ணங்களாக, மனப்பாங்காக, நடத்தைகளாக, செயல்களாக, மேலும் உடல் அசைவு மொழி, மேலும் முத்திரையிடுதல், சுய உரையாடுதல், இந்த வகைகளில் இந்த புலனறிவு என்பது வெளிப்படுகிறது என்பதை பற்றி மிக விரிவாக எடுத்துக் கூறினீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. புலனறிவு மற்றும் அதன் வெளிப்பாடுகள். புலனறிவு என்பது எதை, யாரை, எப்படி, எப்போது பார்க்கிறோம், கேட்கிறோம் மற்றும் உணர்கிறோம் என்பதாகும். புலனறிவு வெளிப்படும் விதங்கள். புலனறிவு என்பது நம்முடைய எண்ணங்களாக, மனப்பாங்குகளாக, நடத்தையாக, செயல்களாக வெளிப்படுகிறது. முதலில் சுயத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். பின் அந்த நம்பிக்கையை மனதில் ஏற்க வேண்டும். அவ்வாறு ஏற்கும்போது மனமானது அதற்கேற்ப செயல்படுகிறது. இந்த செயலானது புலனறிவின் மூலம் நடைபெறுகிறது. புலனறிவை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஆன்மீகத்தின் ஆதாரத்தில் நம்முடைய அடையாளத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். நமக்கு நாமே பேசிக்கொள்ளும்போது அது வெற்றியடைவதற்கு காரணமாக இருக்கிறது. மேலும் இதன் மூலம் நம்முடைய திறமைகள், தகுதிகள், சிறப்பு இயல்புகள், சிறப்பு தன்மைகள் ஆகிய அனைத்தையும் வெளிப்படுத்திக் கொள்ள இயலும். மேலும் இந்த செயல் புலனறிவின் மூலம் நடைபெறுகிறது. ஓம் சாந்தி.